கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 72ஆம் சங்கீதத்துல 7வது வசனம். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். அவருடைய நாட்களிலே நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் சமாதானம் நிலைக்கும். எவ்வளவு ஒரு நம்பகத்தனமான ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க. அவருடைய நாட்கள்ல, அப்ப அவருடைய நாட்கள்ல என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில அவருடைய நாள் எப்ப வரும் அப்படிங்கிறத தெரியணும். அவருடைய நாட்கள்னு போட்டிருக்குதே, அப்ப அவருக்குன்ற ஏதாவது ஒரு தனி நாள் இருக்கா? கிறிஸ்துமஸ், நியூ இயர், குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் சண்டே, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் இருக்கா அப்படின்னா அது வல்ல அர்த்தம். அதிகாலையில எழுந்து கர்த்தரோட சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த நாள் முழுவதையும் உங்களோட கரத்துல கொடுக்கிறேன், நீங்க என்ன வழி நடத்துங்கன்னு சொல்லி நம்முடைய ஆயுசு நாட்களை அனுதினமும் அவர்கிட்ட ஒப்படைக்கிறோம் பாத்தீங்களா? அதுதான் அவருடைய நாள். அனுதினமும், தினமும் காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே அந்த படுக்கையை விட்டு கூட எந்திரிக்காம அப்படியே மண்டியை போட்டு ஆண்டவரோட சமூகத்தை நோக்கி, ஆண்டவரே இந்த பகல் வேலைய, இந்த புதிதாக விடிந்திருக்கிற இந்த நாளை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம், நீங்க இந்த நாட்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்துல நம்முடைய ஆயுசு நாட்களான அந்த நாளை நம்ம ஒப்படைக்கிறோம் பாத்தீங்களா? அதுதான் அவருடைய நாள். அந்த நாட்கள்ல நீதிமான் என்னவானவன்? நீதிமான்னா கடவுளுக்கு பிரியமாய் இருக்கிற நீதிமான். யாரெல்லாம் தன்னுடைய வாழ்நாட்களை, தன்னுடைய ஆயுசு நாட்களை ஆண்டவரிடத்துல ஒப்படைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கடவுளுக்கு பயந்து நடப்பாங்க, கடவுளுக்கு விருப்பமான காரியத்தை தான் செய்வாங்க. இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு காலையில எந்திரிக்கவும், அவங்க வேலையை பார்க்கவும், பரபரப்பா இருக்கவும் அப்படி இருப்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, வேக வேகமா புறப்படுவாங்க, அவசர அவசரமா போவாங்க. அப்புறம் நின்று பேசலாம் கூட காலையில எழுந்து, இல்லைங்க பேசுறதுக்கு நேரம் இல்லை, நான் ரொம்ப வேலையா இருக்கிறேன், நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், எனக்கு அப்படி ஒரு வேலை காத்து இருக்குது, நான் உடனே போய் அதை செய்யணும், இப்படி எல்லாம் பரபரப்பா போவாங்க. நமக்கும் கூட சில நேரத்துல அந்த பரபரப்பு வரும், அவசரத்தன்மை வரும். ஆனா நம்ம அதுக்கு முன்னால என்ன பண்ணிடுறோம்? விடியறதுக்கு முன்னால எந்திரிச்சு அந்த நாள் முழுவதையும் கர்த்தரோட கரத்துல கொடுத்துறோம். ஆனா சிலர் அப்படி செய்யறது இல்லை. தூங்கி எந்திரிச்ச உடனே கடவுளை மறந்துடுவாங்க. ஆனா நாம அப்படி இருக்கக்கூடாது. தூங்கி எழுந்த உடனே நான் போய் குளிச்சுட்டு வந்துதான் ஜெபம் பண்ணுவேன் அப்படி இப்படி எல்லாம் விட்டுருங்க. தூங்கி எந்திரிச்ச உடனே எழுந்த படுக்கையை கூட நீங்க என்ன பண்ண வேண்டாம், நீங்க அந்த இடத்துட்டே நகர வேண்டாம், அப்படியே மண்டியை போடு. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே இரவெல்லாம் பாதுகாத்து என்னை விழிக்க செய்திருக்கிறேன், இந்த பகல் வேலையை உங்க கரத்துல கொடுக்கிறேன், இப்ப இருந்து நான் எழுந்து போய் முகங்கழுவுறதுல இருந்து இரவு படுத்து தூங்க வரைக்கும் இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கரத்துல கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்துல வேண்டி பாருங்க. அன்றைக்கு நாள் முழுவதும் நீங்க செம்மையான காரியத்தை தான் செஞ்சிருப்பீங்க. அப்படி செய்யறவனுக்கு என்ன நடக்குமா? சந்திரன் உள்ள வரைக்கும், சூரியனும் சந்திரனும் என்னைக்கு அழியும்? அதுக்கு அழிவு உண்டா? கடவுள் அதை படைச்சு நிரந்தரமா அங்க வச்சிருக்க. அது இருக்க வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கும். உங்களுக்கு வேண்டாமா அந்த சமாதானம்? சொல்லுங்க. சூரியனும் சந்திரனும் இருக்க வரைக்கும் நாம இருக்க போறது இல்லை. அதுக்கு இடையில கொஞ்ச நாள், அது இந்த உலகத்துல இருக்கிற நாட்கள்ல கொஞ்ச நாள் நாம இருப்போம். அந்த கொஞ்ச நாளையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்து அதை கர்த்தருடைய நாளாக உரிமையாக்கி கொடுத்து அந்த நாட்களில நாம நன்மையானதை செஞ்சு இந்த சூரியனும் சந்திரனும் அழிய வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கா எப்படி ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரோ அதே சமாதானத்தை நாமும் பெற்றுக்கொள்ளணும். நீங்களும் பெற்றுக்கொள்வீங்களா? இன்றைக்கு கர்த்தரோட சமூகத்துல இந்த நாளை ஒப்படைச்சு பாருங்க. இன்றைக்கு சாயந்தரமே அந்த சமாதானத்தின் ஒரு மகிழ்ச்சியை நீங்க நிச்சயமா அனுபவிக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதையும் உம்முடைய கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே, இந்த நாள் முழுவதையும் உம்முடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம்.
எங்களுடைய வாழ்க்கையில இந்த நாள் முழுவதும் நாங்கள் நன்மையானதை செய்து, நன்மையானதை யோசித்து, நன்மையான காரியங்களை செய்து, உம்மிடத்தில் இருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இந்த சூரியனும் சந்திரனும் இருக்கிற காலம் வரை எங்களுடைய வாழ்க்கையில நாங்களும் சமாதானத்தின் பிள்ளைகளாக இருக்க நீங்க கிருபை பாராட்டு. ஏன்னா கர்த்தருடைய நாட்கள்ல நீதிமான் செழிப்பான் என்று இருக்கு. அப்ப எங்களுடைய ஆயுசு நாள் முழுவதையும் உங்க கரத்துல கொடுத்து ஒவ்வொரு நாளும் அதை கர்த்தருடைய நாளாக நாங்க ருசித்து பார்க்க நீங்க கிருபை பாராட்டு. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமேன், ஆமேன், ஆமேன்.